ஜான் கேபட் தனது பயணத்தின் போதே எதை கண்டுபிடித்து ஆங்கிலேய காலனியாக மாற்றினார். ஏ மெக்சிகோ. பி கனடா. சி அமெரிக்கா. டி ஆஸ்திரேலியா. விடை கனடா. 2. ஜியோவனி டா வெர்ராசானோ எந்த நாட்டுக்காக நிலப்பகுதிகளை ஆராய்ந்தார். ஏ பிரான்ஸ். பி போர்த்துகல். சி இங்கிலாந்து. டி ஸ்பெயின். விடை பிரான்ஸ். 3. ஹென்றி ஹட்சன் எந்த பகுதிக்கு பாதை காண முயன்றார். ஏ ஐரோப்பா. பி பசிபிக் பெருங்கடல். சி இந்தியா. டி ஆப்பிரிக்கா. விடை பசிபிக் பெருங்கடல். தனது முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் அவர் அந்த பகுதியே ஆராய்ந்தார். 4. ஹென்றி ஹட்சன் எந்த நதியை ஆராய்ந்தார். ஏ மிசிசிப்பி நதி. பி மாக்யா நதி. சி ஹட்சன் நதி. டி அமசான் நதி. விடை ஹட்சன் நதி. 5. ஸ்பானிய ஆயுதங்களின் தாக்கம் எந்த அணியின் வீரர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியது. ஏ அஸ்டெக்குகள். பி இங்ககுகள். சி மாயா. டி பிக்மேக்ஸ். விடை அஸ்டெக்குகள். 6. அஸ்டெக்குகளின் வீரர்கள் எஃகு கத்திகளை கொண்டிருந்தாலும் எவ்வாறு அவர்களின் வலு குறைந்தது. ஏ குறைந்த எண்ணிக்கையிலான வீரர்கள். பி அவர்கள் கொடிய நோய்களால் பாதிக்கப்பட்டனர். சி ஸ்பானிய ஆயுதங்கள். டி துரோகி வீரர்களின் தாக்குதல். விடை சி ஸ்பானிய ஆயுதங்கள் மற்றும் அம்மை நோய். 7. ஸ்பானிய வீரர்கள் எதிரியை கொல்லும்போது எப்படி கொலை செய்தனர். ஏ தண்டனை முறையில். பி திடீரென குத்திக் கிழித்து. சி சுடுகாடுகளில். டி உபயோகப்படுத்திய ஆயுதங்களால். விடை பி திடீரென குத்திக் கிழித்து. 8. ஐரோப்பிய ஆயுதங்களின் தாக்கத்தில் எந்த விஷயம் நடந்தது. ஏ ஆபத்தான சுகாதார நிலை. பி பெரும் மக்கள் செல்வாக்கு. சி முக்கியமான ஆளுமைகளை அழித்தது. டி மனிதர்களின் குடல் விழுந்து கால்களை கட்டியது. விடை டி மனிதர்களின் குடல் விழுந்து கால்களை கட்டியது. 9. ஸ்பானிய படைக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் என்ன செய்தது. ஏ ஒருங்கிணைந்த படை உருவாக்கியது. பி ஆங்கிலேயர்கள் அதனை வீழ்த்தினார்கள். சி மத்திய கடல் வழியாக எதிர்கொள்ள முயற்சி செய்தது. டி உதவி வழங்கியது. விடை பி ஆங்கிலேயர்கள் அதனை வீழ்த்தினார்கள். 10. பிரான்சிஸ் டிரேக் எந்த பகுதியை கைப்பற்றி இணைத்து ஆங்கிலேய சிறப்பை அடையச் செய்தார். ஏ கலிபோர்னியா. பி கரீபியன். சி மேற்கு இந்தியா. டி ஹவாய். விடை கலிபோர்னியா. 11. ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே எப்போது போர் துவங்கியது. ஏ 1555. பி 1588. சி 1600. டி 1700. விடை 1588. 12. இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் இடையே போர் துவங்கிய போது ஸ்பெயினின் படையில் எத்தனை கப்பல்கள் இருந்தன. ஏ 100. பி 130. சி 150. டி 200. விடை 130. 13. இங்கிலாந்து என்ன செய்தது 1588 இல் ஸ்பெயின் படையை எதிர்கொள்ள. ஏ அவை பெரிதும் தோற்றுவதை தடுக்கவில்லை. பி அவர்கள் சர்வதேச உதவியை பெற்றனர். சி அவர்கள் இலகுவாக தங்களது படைகளை கையாழ்ந்து ஸ்பெயினை வீழ்த்தினர். டி ஸ்பெயின் படையை அவர்கள் பழுதுபடுத்தினர். விடை சி அவர்கள் இலகுவாக தங்களது படைகளை கையாழ்ந்து ஸ்பெயினை வீழ்த்தினர். 14. ஸ்பானிஷ் ஆர்மாடா என்ன. ஏ ஸ்பெயின் நாட்டு படை. பி ஒரு வர்த்தக பேரணி. சி இங்கிலாந்து படை. டி புதுமையான வானொலியியல் சாதனங்கள். விடை ஏ ஸ்பெயின் நாட்டு படை. 15. 1588 இல் ஸ்பெயின் படைக்கு எதிரான எதற்கு வெற்றி பெற்றது. ஏ ஸ்பெயின் படை. பி பிரிட்டிஷ் படை. சி பிரான்ஸ் படை. டி போர்த்துகல் படை. விடை பி பிரிட்டிஷ் படை. 16. ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து இடையே மோதல் காரணமாக எது உருவானது. ஏ உலக பாதுகாப்பு. பி பிரிட்டிஷ் அரசின் வலுவான நிலை. சி ஆப்பிரிக்க வணிகம். டி இந்திய வணிகம். விடை பி பிரிட்டிஷ் அரசின் வலுவான நிலை. 17. பிரிட்டிஷின் முதன்மையான சாதனை 1588 இல் என்ன. ஏ ஸ்பெயினுக்கு எதிரான போரில் வெற்றி. பி இந்தியாவை ஆக்கிரமிப்பு. சி ஆப்பிரிக்கா வழியாக புதிய கடல் வழி கண்டுபிடித்தல். டி உலகத்தின் புதிய மாபெரும் பகுதியை கண்டுபிடித்தல். விடை ஸ்பெயினுக்கு எதிரான போரில் வெற்றி. 18. கலிபோர்னியா பகுதியை பிரான்சிஸ் டிரேக் ஆங்கிலேயர்களுக்காக இணைத்ததால் எவ்வாறு இரு நாடுகளுக்கு எதிரான மோதல் ஏற்பட்டது. ஏ அது உலக போர் ஆகி முடிந்தது.
பி இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத் தடைகள். சி நிலப்பகுதியில் கடைசியாக இடம்பெயர்ந்தது. டி போர் துவங்கியது. விடை டி போர் துவங்கியது. 20. பிரான்சிஸ் டிரேக்கின் நடவடிக்கையின் போது கலிபோர்னியாவிலிருந்து அவர் எது கண்டுபிடித்தார்? ஏ புதிய வணிக வழிகள். பி ஒரு பிரித்தானிய குடியரசு. சி மிகப்பெரிய கடல் மூடி. டி அமெரிக்காவின் வெற்றிகரமான தரவை. விடை டி அமெரிக்காவின் வெற்றிகரமான தரவை. 21. ஸ்பானிஷ் ஆர்மாடா படையினர் எவ்வாறு வீழ்த்தப்பட்டனர்? ஏ நிலப்பற்றல். பி புதிய ஆயுதங்களை பயன்படுத்தி. சி பிரித்தானிய கப்பல்கள் மற்றும் யுத்தகிளைகள். டி போரின் தொடக்கத்தில் அந்த படை வீழ்ச்சியுற்றது. விடை சி பிரித்தானிய கப்பல்கள் மற்றும் யுத்தகிளைகள். 22. எது பிரிட்டிஷின் வலுவான சக்தியாக உருவாக உதவியது? ஏ உலகளாவிய வணிகத்தினை பிடித்தல். பி 1588 இல் ஸ்பெயினைப் பற்றிய வெற்றிகரமான போரின் வெற்றி. சி இலங்கையுடன் இணைவது. டி ஆப்பிரிக்காவின் பகுதிகளை கைப்பற்றுவது. விடை பி 1588 இல் ஸ்பெயினைப் பற்றிய வெற்றிகரமான போரின் வெற்றி. 23. இந்தியாவின் புதிய கடல்நிலை கையிருப்பின் பின்னணி குறித்து எந்த உலகம் முக்கியத்துவம் பெற்றது? ஏ பிரிட்டிஷ். பி ஸ்பெயினிய. சி போர்த்துகலின். டி பிரான்சிய. விடை பிரிட்டிஷ். 24. ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையில் மோதல் எப்போது தொடங்கியது? ஏ 1550. பி 1565. சி 1588. டி 1605. விடை 1588 இல் ஸ்பெயினின் அரசர் இரண்டாம் பிலிப் ஸ்பெயின் நாட்டு கப்பல் படையை 130 கப்பல் மற்றும் 31,000 படை வீரர்களுடன் இங்கிலாந்தின் மீது படையெடுக்க அனுப்பினார். 25. ஸ்பானிஷ் ஆர்மாடா போர் எத்தனை படைவீரர்களுடன் தொடங்கியது? ஏ 30,000. பி 35,000. சி 31,000. டி 25,000. விடை 31,000. ஸ்பெயின் நாட்டு படை தோல்வியுற்று உலகின் ஒரு வலுவான சக்தியாக பிரிட்டன் உருவாக காரணமாக அமைந்த போர்.